ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு மனிதர் கஸ்ஸல வக்தஸல, இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமாக நீங்க யோசனை பண்ணு. ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு மனிதன் ஜும்மாவுடைய குளிப்பை குளிக்குகிறான். சில நேரங்கள்ல அந்த ஹதீஸ் துஆ அர்த்தம் என்ன தெரியுமா? அன்று அவனுக்கு ஜனாபத்துடைய குளிப்பு கடமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நாள் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு அப்ப ஜனாபத்துடைய குளிப்பையும் அவன் குளிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அந்த குளிப்போடு சேர்த்து ஜும்மாவுடைய குளிப்பும் சரியாக ஒன்றாக அமைகின்றது. அந்த மனிதன் நேர காலத்தோடு ஜும்மாவுடைய தினத்தில் நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு குத்பா உரையை கேட்பதற்காக நேர காலத்தோடு குளித்துக் கொண்டு அந்த மனிதன் வருகிறான். வலம் யர்கப், வாகனத்தில் வரலவன், மஷா, நடந்து வாரான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நடந்து வந்த மனிதன் இங்கே பள்ளிவாசலுக்குள்ளே மனிதர்கள் யாராவது இருந்தா அவங்களோட பிடரிகளை தாண்டி வராமல் நேர காலத்தோட வந்து பள்ளிவாசல்ல தனாமினல் இமாம், இமாமோட பக்கத்தில் சேர்ந்து உட்கார்ந்துட்டார். அவர் வலம் எல்க, பள்ளிவாசலுக்குள்ள வந்து உட்கார்ந்தவர் வேற போன் எடுத்துட்டு அவரை தள்ளிந்திருக்கல, வேற கதைகள் இல்ல, திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறார், இஸ்திக்பார் செஞ்சிட்டு இருப்பாரு, குர்ஆன் ஓதிட்டு இருப்பார். இஸ்தம, இமாமுடைய குத்பா உரையை அவர் கேட்கிறார். எப்படி தெரியுமா? அலட்சியம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், இது எப்ப இதை முடிப்பாரு என்ற மனோநிலை இல்லாமல், நான் எப்ப பள்ளிவாசலை விட்டுட்டு அவசரமா போகணும் என்ற நினைப்பு இல்லாமல், தனக்குத்தான் சொல்லப்படுகின்ற செய்தி, தனக்குத்தான் பேசுறாரு. நான் தான் பாவம் செஞ்சேன், எங்களை விட்ட தான் குழப்பம், எங்கள மனைவி தான் ஒழுக்கத்தில் வீழ்ச்சி, ஏண்ட மகள் தான் ஒழுக்கத்தில் வீழ்ச்சி, அதைத்தான் அவர் சொல்றாரு. நான் பிசினஸ்ல வட்டியோட இருக்கிறேன், பக்கத்து வீட்டோட பேசாம இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். சரியாகவே குத்பா உரையையும் கேட்கிறார் அவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅஜ்ரு ஸனா, இந்த மனிதனுக்கு ஒரு வருடம் நன்மை செய்த நன்மைகள் பதியப்படும். ஒரு வருடம் என்ன செய்தார் அவர்? கஅஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா. அல்லாஹு அக்பர். இந்த மனிதனுக்கு ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மையும் ஒரு வருடம் இரவு தொழுகையில் ஈடுபட்ட நன்மையும் வழங்கப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒன்றே போதும் நமக்கெல்லாம், இது ஒன்றே போதும். ஜும்மா நாள 4 வெள்ளிக்கிழமை வந்தா 4 வெள்ளிக்கிழமையும் நேர காலத்தோட மனசு விரும்பி தேவையோட, தனக்கு தேவையோட தான் திருந்தணும் என்பதற்காக நேர காலத்தோட வந்து இந்த மாதிரி நாங்கள் பள்ளிவாசல்கள் ஆக மோசமான ஒரு பண்பு. வாரவங்கள் எல்லாம் இந்த சொஹர்ல சாஞ்சி இருக்கிறது. நாங்க யாரை பத்தி கேட்க வந்திருக்கிறோம், யாரை பத்தி படிக்க வந்திருக்கிறோம்? இடங்களை எல்லாம் முன்னால விட்டு போட்டு பின்னால கொண்டு இருக்கிறது. இதுகள் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்தில ஒழுங்கில்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் கிட்ட வாய்க்க, இடமெல்லாம் வெறிச்சோடி கிடக்குது, நாங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். யாரெல்லாம் நேர காலத்தோட வந்து இமாமோடு சேர்ந்து கொள்கிறாரோ இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் இதில் இந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கிறோம்? ஒரு காலம் வந்துச்சு அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் இருந்தது. ஒரு வருஷம் 2 வருஷம் ஜும்மா நாட்கள் எல்லாம் பள்ளிவாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. நாங்கள் எல்லாம் வீடுகளிலே இருந்தோம். எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல ஜும்மாவுக்காவது
திறக்க மாட்டார்களா? பிம்பரில் ஜும்மா உரை கேட்பதற்கு வழிகள் பிறக்காதா என்று வீட்டுக்குள்ளே இருந்த நானும் நீங்களும் ஆழ்ந்த கவலையோடு சிந்திப்பதற்கென்றே அல்லாஹ், நாளை உணர்வதற்கென்றே அல்லாஹ் எங்களை எல்லாம் சில சோதனைகளை கொண்டு வந்து சோதிச்சான் அல்லாஹ். அதே சோதனை பின்னால் இன்னொரு காலத்துல வரும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், அமல் செய்யறதுல லேட் ஆகாதீங்க, கவனம் இல்லாம இருக்காதீங்க, காலத்தை பிற்போடாதீங்க, நேரத்தை பிற்போடாதீங்க, காரணம் சொல்லாதீங்க. உங்களை எல்லாம் தனித்தனியாக, குடும்பம் குடும்பமாக, ஊர் ஊராக, நாடு நாடாக உங்களை எல்லாம் பிரச்சனை வந்து சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து கொண்டுட்டா உங்களால நன்மைகள் செய்வதற்கு நேரமே இல்லாமல் போகும். அந்த காலம் வருவதற்கு முன்னால நன்மை செஞ்சிக்கங்க என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நன்றாக தூங்கி எழும்பியிருக்கிறேன். ஜும்மா நாள்ல காலையில நன்றாக சாப்பிட்டு இருக்கிறேன். ஏண்ட கடை, ஏண்ட ஃபேக்டரி, ஏண்ட கோழி பண்ண, ஏண்ட வாகனம் எதுக்கும் எனக்கு நடக்கல. எங்கட வைஃப், எங்கட பிள்ளைகள் எல்லாம் இன்றைய தினத்தில வீட்டில சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்றைக்கு சாப்பாடு எனக்கு இருக்குது. ஏண்ட பேங்க்ல அக்கவுண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருக்குது. ஆனா நான் ஜும்மாக்கு நேர காலத்தோட போக மாட்டேன். நான் ஜும்மாக்கு போக மாட்டேன். நான் பிந்தித்தான் போவேன், நான் லேட் ஆகித்தான் போவேன். நீங்க உங்களோட மனைவி இதை சொல்லல, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல, நீங்க உங்களோட மனசுக்கு சொல்றீர்கள். உங்களோட மனசோடு பேசுறீங்க. உங்களோட மனசு உங்களோட கடவுள். அந்த மனசுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்கள். அதனாலதான் ஜும்மா என்று தெரிந்தும் கூட இமாம் பிம்பருக்கு ஏறத்துக்கு முன்னால ஜும்மாக்கு போகணும் என்கிறத விளங்கி வைத்திருந்தும் கூட நானும் நீங்களும் ஒரு அசம்பந்தமாக, ஒரு தேவையில்லாம இந்த உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நஊது பில்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் போதுமானவன். அல்லாஹ் சோதனைகளை கொண்டு வந்து சோதிப்பதற்கு முன்னால சிறப்பு மிக்க, அருள்கள் நிறைந்த, நன்மைகள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாள்ல கொஞ்சம் நேர காலத்தோட வாப்பா வயசுக்கு வந்த மகனை கூட்டிண்டு பள்ளிக்கு வந்து பழக்குங்க. வாப்பா வீட்டில் இருந்தா மகன் பள்ளிக்கு போகணும் என்று சொல்லி அழைச்சிட்டு வாங்க. உங்களோட மகனுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல நான் வாப்பா நேரத்தோட பள்ளிவாசலுக்கு போறதுல ஏண்ட மகனுக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேன். ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன். ஊரில் உள்ள ஜமாத்தாருக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன். எனக்கு பிசினஸ் பெருசில்ல, வியாபாரம் பெருசில்ல, வெள்ளிக்கிழமை நாள்ல ஜும்மாக்கு முன்னால ரெஸ்ட் எனக்கு பெருசில்ல. எனக்கு பெருசு வெள்ளிக்கிழமை ஹுத்பா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி இலல் ஜும்மா, ஜும்மாக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், ஓடுங்கண்டான் அல்லாஹ். இருக்கிறதையெல்லாம் விட்டு போட்டுட்டு ஜும்மாக்கு பள்ளிவாசலுக்கு ஓடுங்கண்டு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் நாங்க கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் கடமைப்பாடும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மா நாளுடைய பெருமதியை அறிந்து நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என கூறி முதலாவது